அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நான் என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு பார்க்காம அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம் அப்படின்றது ரிவைஸ் பண்ணும் விதமாக தான் நம்ம கிளாஸஸ் டெய்லி போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம கிளாஸஸ் சப்போர்ட் பண்ணும் விதமாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ மறக்காம ஃபீட்பேக்ல தெரிவிங்க. அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணேன். அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்டிருந்தீங்க பிடிஎஃப் நீங்க அப்லோட் பண்ணாமே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உண்மைதான், பிடிஎஃப் அப்லோட் பண்ணாம தான் இருந்தது. அது எதற்காக அப்படின்னா 2 நாளா நான் யோசிச்சுட்டே இருந்தேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ப்ரொவிஷன்ஸை கொடுக்கும் பொழுது ஆடடா வேற ஏதாவது சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னுடைய ஃபேமிலியில எந்த மெம்பராவது இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு இன்டென்சிஃபைடா படிச்சுட்டு இருந்தாங்களா, அவங்களெல்லாம் எப்படி நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா அதை தான் நான் உங்களுக்கு பண்றேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் ஆடட் ப்ரொவிஷனா ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த லிங்க் நீங்க ஓபன் பண்ணுங்க. அதுல இந்த நம்ம 10 கொஸ்டின் என்ன டிஸ்கஸ் பண்றோமோ அந்த 10 கொஸ்டின் குவிஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த குவிஸ் ஃபார்ம்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் சரியான விடையை நீங்க பதிலளிக்க போறீங்க. ஒரு தடவை ரிவைஸ் பண்ண போறீங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம சரியா பதிலளிக்கிறோமா அப்படின்னு நீங்க செக் பண்ண போறீங்க. ஓகேங்களா? நானும் எத்தனை பேர் டெஸ்ட் போட்டு பார்த்திருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? எத்தனை பேர் டெஸ்ட் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் கரெக்டான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரொம்ப வீக்கா இருக்காங்க, எத்தனை பேர் கரெக்டா பண்ணிருக்காங்க அப்படின்றத நானும் ப்ராக்ரஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த லிங்க்ல போய் குவிஸ் அட்டென்ட் பண்றீங்க. 10 கொஸ்டின், இதே 10 கொஸ்டின் தான் இருக்கும். சில கொஸ்டின்ஸ்க்கு மேப்பிங்ல கேட்டிருப்பாங்க. இப்போ குஜராத் ஒரு ஆன்சர் வருது அப்படின்னா இந்தியா மேப் இருக்கும். அதுல குஜராத் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கரெக்டா குஜராத்தை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் குவிஸ் ஃபார்ம்ல இருக்கும். அட்டென்ட் பண்ணி பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டடா இருக்கும். இந்த 10 கொஸ்டின்ஸை நீங்க அட்டென்ட் பண்றதுல மோர் தென் 50% 5 கொஸ்டின்ஸை நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த குவிஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஓபன் ஆயிடும். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னா உங்களை டெஸ்ட் போட வைக்கணும் அப்படின்றதற்காக தான் இது வைக்கப்பட்டது. பியூரா உங்களுடைய நலன் கருதி தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம வீடியோவை என்ன பண்றீங்க அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க. நேற்றுலாம் பார்த்தீங்களா, நீங்க சப்போர்ட் பண்ற விதமே கம்மியாயிடுச்சு. ப்ரீவியஸ் டே கூட கொஞ்சம் பண்ணியிருந்தீங்க, ஆனால் இந்த டே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க. ஓகேங்களா? சரி வாங்க, இன்னைக்கான டாபிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்ம ஆன்லைன் மேனியா சேனல் ஃபோக்கஸ் கம்யூனிட்டி அப்படின்ற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஃபோக்கஸ் கம்யூனிட்டியை பத்தின விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான விவரமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்க் ஓபன் பண்ணி பாருங்க. இந்த ஃபோக்கஸ் கம்யூனிட்டியில பர்டிகுலரா ஜெனரல் தமிழ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதற்கப்புறம் வேற என்ன விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், இதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபோக்கஸ் கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பர்டிகுலரா நம்ம ஆன்லைன் மீடியா சேனல் உங்கள் நலன் கருதி இந்த கம்யூனிட்டி ப்ரோக்ராம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம இன்னைக்கான இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கனெக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ்வலா உங்களுக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு ரவுண்ட். டெய்லி ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம் அப்படின்றத ரீதிங்க் பண்றதுக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு ரவுண்ட். அப்போ இதுல 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 இமேஜஸ் சார்ந்து ப்ரீவியஸ் டேல நீங்க என்ன படிச்சீங்க அப்படின்றத மறக்காம ஒவ்வொரு இன்டிவிஜுவலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீட்பேக்கா தெரிவிங்க. உங்க ஃபீட்பேக் எப்பொழுதுமே வரவேற்க தகுந்த விஷயம். நான் எல்லா கமெண்ட்ஸையுமே ரீட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சரி வாங்க, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆசிய வளர்ச்சி வங்கியின் 2023ஆம் ஆண்டிற்கான 56வது கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சவுத் கொரியா, தென் கொரியால தான் இது நடைபெற்றிருக்கு. நம்ம நிதியமைச்சர் அவர்கள் இதுல கலந்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ மேல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணும்ல. உஸ்பெகிஸ்தான் எதற்காக படிச்சோம்? உஸ்பெகிஸ்தான்ல அவங்களுடைய கான்ஸ்டியூஷனே திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதிபருடைய காலங்கள் 2040 வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாது, அதுல சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விவரங்கள்லாம் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் டேல. ஓகேங்களா? அது போக ஆசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியும் உஸ்பெகிஸ்தான்ல தான் நடக்குது அப்படின்ற விவரமும் நாம படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஜெர்மனி இப்போ உலகத்து அளவுல 4வது பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. நம்மளுடைய முப்படைகளின் தலைமை தளபதி என்ன சொன்னாங்க, இந்தியா இப்போ 5வது பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. ஆனா கூடிய விரைவில் 2024லேயே நம்ம இந்த ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிட்டு நாம முன்னாடி போயிருவோம் அப்படின்ற விவரங்கள் ப்ரீவியஸ் டேல நாம படிச்சோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சீனா சார்ந்து என்ன படிச்சோம்?
குழந்தை பிறப்பு விகிதம் சீனால ரொம்ப கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு திருமணமாகாத பெண்களுக்கும் செயற்கை கருத்தரிப்பு அப்படின்ற திட்டங்களை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நாம படிச்சோம். ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த ஆசிய வளர்ச்சி வங்கியின் 2023ஆம் ஆண்டிற்கான கூட்டம் சார்ந்த விவரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி தென்கொரியாவுடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க குவிஸ் போடும்போது தென்கொரியா எங்க இருக்குன்னு வேர்ல்டு மேப்ல கேட்பாங்க. நீங்க கரெக்டா அந்த நாடை கிளிக் பண்ணா போதும், அந்த கொஸ்டின் கிளிக் ஆயிடும். ஓகேங்களா? இது உங்க மேப்பிங் நாலேஜுக்காக தான் குவிஸ்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், இந்தியர் சார்பில் கலந்து கொண்டவங்க நம்ம நிதியமைச்சர் அவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கூடுதல் சலுகைகளுடன் பருவநிலை நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பருவநிலை நிதினா என்னன்னு தெரியணும்ல. இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது மிகப்பெரிய ப்ராப்ளமா வேர்ல்ட் லெவல்ல பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ கார்பன் எமிஷன்ஸை குறைக்கணும். கார்பன் எமிஷன்ஸை குறைக்கணும்டா வேர்ல்டு லெவல்ல எல்லா நாடுகளும் சேர்ந்து தான் குறைக்கணும். அப்போ குறைக்கணும்னா என்ன செய்யணும்? அப்ப இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை வந்து கொஞ்சம் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜியை நோக்கி நகர்த்தி கொண்டு போகணும். அப்ப ரெனியூபிள் எனர்ஜியை நோக்கி நகர்த்தி கொண்டு போகணும்னா ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு நிறைய முதலீடுகள் தேவைப்படுமா? அப்ப ஏற்கனவே வந்து அதிகமா கார்பனை எமிட் பண்ணி வளர்ந்த நாடுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கார்பனை எமிட் பண்ணி தொழிற்சாலைகள் நிறைய வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சவங்க தான் வளர்ந்த நாடுகளா இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி உலக அளவுல வந்து கிளைமேட் சேஞ்சை குறைக்கணும்னா வளர்ந்த நாடுகளும் அப்ப அந்த சொல்றதை கேட்கணும். கார்பன் எமிஷன்ஸ் குறைக்கிறோம் ஓகே அப்படின்னு ஒத்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? டெவலப்டு கண்ட்ரி வந்து டெவலப்பிங் கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. அப்போ பண்ணாதானே வந்து இவங்களும் குறைப்பாங்க. இல்லைன்னா நாங்களும் வளரணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்களும் இண்டஸ்ட்ரீஸ் மோரா ஓபன் பண்ணுவாங்க. அப்போ கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாகும். மறுபடியும் என்ன ஆகும்? காலநிலை மாற்றம் ரொம்ப பெரிய சிக்கல்ல தான் முடியும். சோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வளர்ந்த நாடுகளாகிய நாடுகள் வந்து பருவநிலை நிதி அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்கணும். அதுதான் வந்து நிதி அமைச்சர் வந்து இந்த கட்டண இதுல கூட்டத்துல சொல்லியிருக்காங்க. இதுல ஆசிய வளர்ச்சி வங்கி ஆண்டு கூட்டத்துல சொல்லியிருக்காங்க, கூடுதல் சலுகைகளுடன் பருவநிலை நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து இப்போ இதுக்கு உதவி ஏற்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10,000 அமெரிக்க டாலர் நிதியை வந்து ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து வழங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தற்போது ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய வங்கியின் தலைவரா யார் இருக்கு அப்படின்னா மதஸ்ரு அசகா அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா? அறிவித்த திட்டம் அவங்க நிறைய வந்து ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்துல உள்ள நாடுகளுக்கு புத்தாக்க இனோவேட்டிவான ஐடியாஸை யார் யாரெல்லாம் எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து ஃபாலோ பண்ண ஆசைப்படுறாங்களோ அதற்கெல்லாம் நிறைய நிதி உதவி கொடுப்பாங்க. ஆல்ரெடி அதற்கான திட்டம்லாம் போயிட்டு தான் இருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அப்ப நம்ம நிதியமைச்சர் கலந்துக்கிட்டாங்க. பருவநிலை நிதிக்கான கூடுதல் சலுகைகளை கேட்டிருக்காங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட வங்கியோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? மதஸ்ரு அசாகா அப்படின்றது. இது எங்க நடக்குது? சவுத் கொரியால நடக்குது அப்படின்ற விவரங்கள்லாம் பார்த்திருக்கோம். பருவநிலை நிதினா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விவரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த விவரம், இப்போ ஆசிய வளர்ச்சி வங்கி பத்தி தானே படிச்சுட்டு இருக்கோம். அப்ப ஆசிய வளர்ச்சி வங்கி பத்தி ஸ்கூல் புக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப வாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆசிய வளர்ச்சி வங்கி ஒரு மண்டல பல்தேசிய நிதி நிறுவனம் ஆகும். இது பொறுப்புணர்வுடன் ஆசிய மற்றும் பசிபிக் நாடுகளில் வறுமையை குறைப்பதற்கான பணியினை மேற்கொள்கிறது. 1966 உருவாக்கப்பட்ட இந்த வங்கி 66 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டிருக்கு. பெரும்பான்மை ஆசிய பகுதியை சார்ந்த நாடுகள் தான் இதுல உறுப்பினரா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? வங்கியின் பங்கு முதலீடாக 44 பில்லியன் அமெரிக்க டாலரையும் இருப்பாக 7.9 பில்லியன் அமெரிக்க டாலரையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது தோற்றுவிக்கப்பட்டது 1966 ஆண்டிலிருந்து 2002 ஆண்டு வரை வங்கியானது பொது மற்றும் தனியார் துறையினருக்கு 98.83 பில்லியன் அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க? கடன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 5 பில்லியன் கடன்களை பல்வேறு திட்டங்களுக்கு மண்டலத்தில் இருந்து வெளியே இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் உதவி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த ஆண்டு அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய வருவாய் அப்படின்றது 500 பில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதன் ஆண்டு வருவாய் ஏசியன் டெவலப்மெண்டோட எவ்வளோ? 500 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்ட கண்டென்ட் அப்படியே நீங்க படிச்சு வச்சுக்கலாம். சரி, ஓகே, நம்ம அடுத்த விவரங்களுக்கு போலாம். அடுத்த விவரம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி மாநாடு கூட்டம் இதை பத்திலாம் கேட்பாங்களா? டிஎன்பிசி கான்சென்ட்ரேட் பண்றாங்களா அப்படின்னா, கடைசியா நடந்த குரூப் 2ல பிரிலிமினரியில கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? மெய்நிகர் G20 எண்ணியல் பொருளாதார மந்திரிகள் கூட்டம் 2020 எந்த நாட்டால் அமைக்கப்பட்டது? அப்போ கோவிட் சிச்சுவேஷன்னால நேரம் நடக்கல, அப்ப விர்ச்சுவலா தான் நடந்திருக்கு. அப்ப அந்த மீட்டிங் யாரால், எந்த நாட்டால் நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா?
அப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்றாங்க, எந்த இடத்த நாம படிக்கணும், புதுசா எந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, ஜஸ்ட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட் மூமெண்ட். ஓகே, வந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். அடுத்த விஷயம், தற்போது பிரிட்டன் அரசராக முடிசூட்டி உள்ளவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ பிரிட்டன் அரசராக முடிசூட்டி உள்ளவர் யார் அப்படின்னா இப்பதான் முடிசூட்ட போறாங்க. ஓகேங்களா? அப்போ 3ஆம் சார்லஸ் அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்ப 2ஆம் எலிசபெத் அப்படின்றவங்க கடந்த ஆண்டு பிரிட்டனுடைய மகாராணியாக திகழ்ந்தவங்க, இயற்கை எழுதிட்டாங்க. ஓகேங்களா? அதற்கு பின்னாடி 3ஆம் சார்லஸ் அப்படின்றவங்க இந்த அரச கட்டிலில் ஏற போறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து ஆட்ரி அசுலே அப்படின்றவங்க யாரு? யுனெஸ்கோ உடைய தலைமை இயக்குனர் அப்படின்ற விவரங்கள்லாம் நாம ப்ரீவியஸ் டேல படிச்சோம். ஓகேங்களா? ஆட்ரி அசுலே அப்படின்றவங்க எதற்காக படிச்சோம்? நம்ம 100th மன் கி பாத் நிகழ்ச்சி இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சியில வந்து இவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற விவரங்கள். ஈவன் வந்து இவங்களும் பேசினாங்க. எது பத்தி பேசினாங்க? இந்தியாவில் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை வச்சிருக்கீங்க, ஸோ கல்வி ரீதியா என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் நீங்க கொண்டு போறீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கும் நம்ம பிரதமர் வந்து பதிலாக கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இது சார்ந்து நம்ம ப்ரீவியஸ் டேல படிச்சோம். அதுக்கப்புறம் சித்தார்த் மொஹந்தி அப்படின்றவங்க யாரு? இவங்க தான் வந்து எல்ஐசியோட ஹெட். ஓகேங்களா? இப்போ நியூ சேர்பர்சன் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுடைய ஹெட்டா தான் இவங்க சித்தார்த் மொஹந்தி அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த விவரம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அப்போ தற்போது பிரிட்டனின் அரசராக முடிசூட்ட உள்ளவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? 3ஆம் சார்லஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த விவரம், இந்தியாவின் சார்பில் கலந்து கொள்ள உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்தியாவின் சார்பில் வந்து இந்த முடிசூட்டும் விழாவில் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்ற விவரங்கள் தெரியணும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, கடந்த ஆண்டு 2ஆம் எலிசபெத் வந்து மறைந்தாங்கல்ல, அதை பத்தின விவரங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து போயிருந்தாங்க. இப்போ முடிசூட்டும் விழாவுக்கு துணை குடியரசுத் தலைவர் போறாங்க. துணை குடியரசுத் தலைவர் யாரு? ஜக்தீப் தன்கர் அப்படின்னு தெரியும். குடியரசுத் தலைவர் யாரு? திரௌபதி முர்மு அவர்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப முடிசூட்டும் விழா நடைபெறக்கூடிய இடம் எது? லண்டன்ல நடைபெறுது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பகிர்ந்து கொண்ட கோட்பாடுகள், நம்மளும் இங்கிலாந்தும் பகிர்ந்து கொண்ட கோட்பாடுகள் அப்படின்னா ஜனநாயகத்தின்படி தான் இருக்கணும், அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பிரிட்டன்ல இருந்து என்ன எடுத்தோம் அப்படின்றத இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு படிச்சிடலாமா? நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டா, நம்ம நாடாளுமன்ற அரசு முறை, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள், இதெல்லாம் வந்து நம்ம பிரிட்டன்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்ற விவரங்களை நாம இது ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சுட்டு படிச்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன விவரங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த லண்டன்ல மன்னர் ஆகிறது விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்களா? டிஎன்பிசி கான்சென்ட்ரேட் பண்றாங்களா அப்படின்னா, ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னா என்னன்னே கேட்டிருக்காங்க. லண்டன் பாலம் நடவடிக்கை என்பது அப்படின்னா மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதி ஊர்வல நிகழ்வை தான் ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது கடந்த ஆண்டு நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ கரண்ட் அஃபேர்ஸா இருந்ததுனால இது கேட்டிருக்காங்க. அப்போ லண்டன் சார்ந்த விவரங்கள், பிரிட்டன்ல சில மன்னர்கள், அப்புறம் இந்த எலிசபெத் மகாராணி இறந்தது, இது சார்ந்தெல்லாம் கேட்கிறாங்க. டிஎன்பிசி கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அப்ப நாம அது சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தாச்சு. அடுத்த விவரங்களுக்கு போலாமா? அடுத்த விவரம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கோடை வெப்பத்தினை கருத்தில் கொண்டு அரசு பணியாளர்கள் நேரம் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, பஞ்சாப் மாநிலம் தெரியும். ஓகேங்களா? பஞ்சாப் மாநிலத்தில் என்ன பண்ணிருக்காங்க, கோடை வெப்பநிலை அதிகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசு அலுவலகங்கள்லாம் காலை 7:30 இருந்து மதியம் 2 மணி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மணித்துளிகளை மாற்றிருக்காங்க, வேலைக்கான நேரத்தை மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அது இந்தியாவில் பஞ்சாப் தான் இப்பொழுது பண்ணிருக்காங்க. சரி, கேரளா சார்ந்து ப்ரீவியஸ் டேல நாம என்ன படிச்சோம்? பிரதமர் வந்து ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி கேரளாக்கு விசிட்டுக்கு போயிடுந்தாங்க. அப்போ வந்து நீர் மெட்ரோ, இந்தியாவின் முதல் நீர் மெட்ரோ அப்படின்றது அமைக்கப்பட்டது. வந்தே பாரத் ரயில் தொடங்கினாங்க. அதற்கப்புறம் வேற என்ன பண்ணாங்க? டிஜிட்டல் பார்க், ஓகேங்களா, அது ஓபன் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து எங்க ஓபன் பண்ணாங்க அப்படின்னா கேரளால ஓபன் பண்ணாங்க அப்படின்ற விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் சார்ந்து நாம என்ன படிச்சோம்? இந்த 3 ஆப்ஷன் சார்ந்து நேற்று ஒரு விஷயம் படிச்சோம். என்ன அப்படின்னா, குழந்தை தொழிலாளர்களை மீட்பதில் இந்தியா அளவுல முதல் மாநிலமாக திகழ்வது பஞ்சாப் அப்படின்னு பார்த்தோம். 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு, 3வது மாநிலமாக மத்திய பிரதேசம் இருக்கு, 4வது மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கு அப்படின்னு படிச்சோமா? அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டது. ஓகேங்களா?
சரி வாங்க அடுத்த விவரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், பஞ்சாப் உடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் பஞ்சாப் இந்திய மேப்ல எங்க இருக்கு அப்படின்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த விவரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நேரம் மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்ல, காலை 7:30 இருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும். காரணம் என்ன சொல்றாங்க, கோடை வெப்பத்தை வந்து அதிகமா வந்து பணி நேரங்கள் இருக்கக்கூடாது. அப்போ அந்த கிரீவன்சஸ் கேட்டு வரக்கூடிய குடிமக்களுக்கு அது வந்து ரொம்ப பாதகமா இருக்கும். வெப்பநிலை அதிகமா இருக்க நேரம் அவங்க அலையிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி காலையிலேயே அதிகாலையிலேயே அவங்களுடைய கிரீவன்சஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ப்ரொவைட் பண்ற மாதிரியான இதுக்காக தான் பஞ்சாப் கவர்மெண்ட் இந்த விவரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கால வரம்பு. அப்போ இது எவ்வளவு நாளைக்கு தான், இது அப்படியே ஸ்டில் கடைசி வரையுமா அப்படின்னா ஜூலை 15 வரைக்கும் அவங்க இப்போ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 7 to 2 மணி அப்படின்னு சொல்லிட்டு அரசு பணி அலுவலங்களுடைய நேரங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சம்மரி பண்ணிருக்காங்க, அதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சேவை காலத்தின் ஒப்பீடு அப்படின்றது 1 மணி நேரம் அப்படின்றது முதல்ல இருந்த பணி காலத்தை விட இப்போ வந்து 1 மணி நேரம் குறைவாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதற்கப்புறம் 1/2 மணி நேரம் வந்து இடைவேளை விட்டது சேர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 மணி நேரம் முன்ன வந்து அதிகமா ஒர்க் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இப்போ 1 மணி நேரம் கம்மியா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பஞ்சாப் முதல்வராக திகழக்கூடியவங்க யார் அப்படின்னா பகவந்த் மான் அப்படின்றவங்க திகழ்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் செயல்பாட்டின் பயன்கள். இப்போ இந்த மாதிரி செயல்பாடு எடுக்கிறதுனால ஏதாவது பயன் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா, 2 மணிக்கு மேல அரசு அலுவலகங்கள்ல எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா கட் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு 350 மெகாவாட் சேமிப்பு ஒரு நாளைக்கு நடக்குதாம். அப்போ ஜூலை 15 வரைக்கும் பார்க்கும் பொழுது சேமிப்பு தொகை காசு அளவுல பார்க்கும் பொழுது, ரூபாயில பார்க்கும் பொழுது 40 இருந்து 42 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு மிச்சமாகும் அப்படின்ற விவரங்கள்லாம் சொல்லப்படுது. அப்ப மக்கள் சேவையும் ஏர்லி மார்னிங்கே நடக்குது, அது போக கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவும் கிடைக்குது. அப்போ இந்த மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸை கோடை வெப்ப காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலரா பஞ்சாப் மாநிலம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த விஷயம், பத்ம விருதுகள் தொடர்பான பரிந்துரைகளை ஏற்பது எந்த அமைச்சகத்தின் பொறுப்பாக உள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த பத்ம விருதுகள் அப்படின்றது எப்படி கொடுப்பாங்க, அரசாங்கமே ஒரு பர்சனாலிட்டியை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்களா? அரசாங்கம் தான் பர்சனாலிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க, ஆனா அது யாரு அப்படின்றது தீர்மானிக்கிறது மக்கள் தான். எப்படி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால டியூரேஷன் கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி ரொம்ப காலமா ஒரு சேவை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப காலமா ஒரு துறையில சிறந்த வல்லுநராக விளங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தின விவரங்களை நாம அந்த வெப்சைட்ல தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நாட்டுல எல்லாரும் தெரியப்படுத்துவாங்க. அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் பர்சனாலிட்டியை கவர்மெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ இதற்கான கால வரம்பு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய அமைச்சகம் யாரு, இதுக்கு பொறுப்பான அமைச்சகம் யாருன்னு நமக்கு தெரியணும்ல, அதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னா உள்துறை அமைச்சகம் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, சரி, நிதி அமைச்சகம் சார்ந்த ப்ரீவியஸ் டேல் நாம எதுவும் படிச்சோமா? ஜிஎஸ்டி வருவாய் நம்ம பார்த்தோம்ல, வரலாற்றின் ரீதியாக கடந்த ஏப்ரல் மாதம் தான் 1,87,000 கோடி அளவுக்கு வருவாய் வந்தது. இது வரைக்கும் உச்சபட்சமாவே 1,68,000 கோடி தான் வந்திருந்தது. அதுவும் 2022 ஏப்ரல்ல. இப்போதான் வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்கு, 12% உயர்ந்திருக்கு அப்படின்ற விவரங்களா படிச்சோம்ல. அந்த அறிக்கையை வெளியிட்டது யாரு? நிதி அமைச்சகம் தான் வெளியிட்டது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜவுளித்துறை அமைச்சகம் சார்ந்து ப்ரீவியஸ் டேல் நாம எது படிச்சோமா அப்படின்னா படிச்சோம். என்ன படிச்சோம்? அப்போ ஜவுளித்துறை அமைச்சகத்துக்கு இந்த ஃபைபர்ஸ்லாம் வருதுல்ல, பாலிஸ்டர், இந்த மாதிரியான ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து தர நிர்ணயம் கண்டிப்பா வேணும், அந்த சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் எல்லா ஜவுளி இறக்குமதி பண்றோம்ல, இந்த ரா மெட்டீரியல்ஸ் இறக்குமதி பண்றோம்ல, இந்த ஃபைபர்ஸ்லாம், அதுக்கு வந்து சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தமிழ்நாடு சிஎம் கூட அதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜவுளித்துறையில அதிகமா வந்து சிறு குறு தொழிலாளர்கள் தான் இருக்காங்க, நீங்க இந்த மாதிரியான சர்டிபிகேட்லாம் கேட்டீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தை நீங்க ஆய்வு பண்ண போகணும், அதுக்கப்புறம் தர நிர்ணயம் பண்ணணும், அப்போ இதுக்கு டைம் எடுத்துக்கும், அப்போ அதுல வந்து பாதிக்கப்படக்கூடியது எம்எஸ்எம்இ செக்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து ரிலீவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. விஸ்கோஸ் இலைகள் என்ன அப்படின்லாம் படிச்சோம்ல, அதெல்லாம் சேர்த்துதான். ஓகேங்களா, அப்போ ஜவுளித்துறை அமைச்சகம் சார்ந்து நம்ம ப்ரீவியஸ் டேல படிச்ச ஒரு விஷயத்தை ஞாபகம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜல் சக்தி துறை அமைச்சகம் சார்ந்து ப்ரீவியஸ் டேல நாம எது படிச்சோமா அப்படின்னா நாட்டின் முதல் நீர்நிலை கணக்கெடுப்பு அப்படின்றது எடுக்கப்பட்டது. அதுல கிராமப்புறங்கள்ல தான் 97.1% நீர்நிலைகள் இருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் படிச்சோம்ல. அப்போ இது யாரால எடுக்கப்பட்டது அப்படின்னா ஜல்சக்தி துறை அமைச்சகத்தால எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அப்போ இந்த விஷயங்கள்லாம் நாம நினைவு கூர்ந்தாச்சு. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கான கேள்வி இங்க நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், இந்த ஜல்சக்தி துறை அமைச்சகம் அப்படின்றது எந்த வருடம் கிரியேட் பண்ணப்பட்டது? இது உங்களுக்கான கேள்வி, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து மேலும் இந்த பத்ம விருது சார்ந்த விவரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு படிக்கலாம்.
2024ஆம் ஆண்டிற்கான பரிந்துரை ஏற்பு காலம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ மே 1ஆம் தேதி அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிருக்கு. செப்டம்பர் 15 வரைக்கும் கால அவகாசம் கொடுக்குறாங்க. அப்ப யாரெல்லாம் வந்து பெஸ்ட் பர்சனாலிட்டியா இருக்காங்களோ யார் வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க வந்து இவ்வளவு வருஷமா இந்த ஏரியால இந்த சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்சனாலிட்டி பத்தின விவரங்கள்லாம் தெரியப்படுத்தலாம் அந்த வெப்சைட்ல. செப்டம்பர் 15 வரைக்கும் அதுக்கு உள்துறை அமைச்சகம் வந்து கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. அடுத்து விருது வழங்கப்படக்கூடிய நாள் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் தேதி தான் விருது வழங்குறாங்க அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் பரிந்துரை தொடர்புடைய இணையதளம், நான் ஒரு வெப்சைட் சொல்றேன்ல, அது எந்த வெப்சைட், awardsgovernment.in அப்படின்ற வெப்சைட்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தெரிந்த நபர்கள், சேவை பண்றவங்க, சிறந்து விளங்கக்கூடிய பர்சனாலிட்டி, வீரதீர செயல்கள் செய்த பர்சனாலிட்டிஸை நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த விவரங்களை அந்த வெப்சைட் மூலமா தெரியப்படுத்தலாம். அதுக்கப்புறம் 14 வகையான விருதுகளுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு வெப்சைட்டா தான் இந்த awardsgovernment.in அப்படின்றது இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வரலாற்று ரீதியாக இந்த பத்ம விருதுகள் அப்படின்றது 1954ல தொடங்கப்பட்டது. அப்புறம் துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருதாக பார்க்கப்படுது. பர்டிகுலரா 2023 இப்பதான் நடந்துட்டு இருக்கு. சோ அதுல ஒரு இது தகவலை தெரிஞ்சுக்கலாமா? பத்ம பூஷன் விருது அப்படின்றது 9 நபர்களுக்கும், பத்ம விபூஷன் அப்படின்றது 6 நபர்களுக்கும், பத்மஸ்ரீ அப்படின்றது 91 நபர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு 2023ல. இதுல பர்டிகுலரா பெண்களுக்கு 19 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக கலைக்காக பத்ம பூஷன் விருது பெற்றவங்க வாணி ஜெயராம் அப்படின்றதையும் கூடுதலா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் 2023ல நடந்த விஷயம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், இங்க ஆர்டரா இல்ல. ஓகேங்களா? இந்த பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் உயர்ந்த விருதுகள் அடிப்படையில வரிசைப்படுத்துக அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எங்க கரெக்டா வரிசைப்படுத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? பாரத் ரத்னாவையும் சேர்த்துக்கோங்க. எது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் நீங்க வந்து கரெக்டா ஆர்டர் படி பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விவரம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அவார்ட் சார்ந்தானே படிச்சோம். அப்போ அவார்ட் சார்ந்து ஒரு கேள்வி பார்த்துடலாமா? கல்பனா சாவ்லா அவார்டு 2020ஆம் ஆண்டில் எந்த பர்சனாலிட்டி வாங்கினாங்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அது பர்டிகுலரா தமிழ்நாட்டுல ஒரு பர்சனாலிட்டி வாங்கியிருக்காங்க. யாரு அப்படின்னா திருமதி செந்தமிழ் செல்வி, அதுக்கப்புறம் முத்தம்மாள், அதுக்கப்புறம் ஆனந்தவல்லி. இவங்களுக்கு தான் வந்து கல்பனா சாவ்லா அவார்ட் 2020 காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அவார்ட் சார்ந்து வந்து டிஎன்பிசி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாம கரெக்டா படிக்கும்போது எங்கெல்லாம் எந்த விஷயங்கள்லாம் வருதோ உன்னையும் விடாம கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? எங்க எல்லா ஒரு கொஸ்டின்ஸும் நம்மளுடைய வேலையை தீர்மானிக்கும். நம்ம ரொம்ப வந்து அலர்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விவரம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று போற்றப்படும் நிபுணர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படின்றவர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஜான் மெக்கார்த்தி அப்படின்றவங்க மாடர்ன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபாதர், நவீன செயற்கை நுண்ணறிவின் தந்தை அப்படின்னா ஜான் மெக்கார்த்தி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சரி, மேல 2 ஆப்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நானோ தொழில்நுட்பம், அதோடைய ஃபாதர் யாரு அப்படின்னா ரிச்சர்ட் ஃபெய்மன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்போ மேல இருக்க ஆப்ஷன் ஏ சிஎன்ஆர் ராவ் அப்படின்றவங்க இந்தியாவின் நானோ தொழில்நுட்பத்தின் தந்தைன்னு கேட்டா சிஎன்ஆர் ராவ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்ப எப்படி நம்ம பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு கேட்டா டக்குன்னு நார்மன் போர்லக்னு சொல்றோமோ, அது இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்றோம்? எம்.எஸ். சுவாமிநாதன் சொல்றோம்ல, அது மாதிரி சிஎன்ஆர் ராவ் அப்படின்றவங்க இந்தியாவுடைய தந்தை எதுக்கு? நானோ டெக்னாலஜி. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விவரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்க நாம என்ன பார்த்திருக்கோம்? செயற்கை நுண்ணறிவின் தந்தைன்னா யார் சொல்றோம்? ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்ப படிக்கிறோம் அவரை பத்தி அப்படின்னா, இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து கூகுள் நிறுவனத்துல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரிவுல பணிபுரிந்தவர். இப்ப ராஜினாமா செஞ்சுட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். மனித குலத்திற்கு ஆபத்தை நோக்கி உள்ளதாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதுவும் பர்டிகுலரா எது வந்து இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேம்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா உரையாடும் செயலிகள் மேம்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ பிரசன்ட்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நாலேஜ் அப்படின்றது ஹியூமனோட நாலேஜோட கம்மியா தான் இருக்கு. ஆனா எப்போ ஹியூமனோட நாலேஜோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நாலேஜ் கூடுதோ அப்போ மனித இனத்திற்கு செம்ம பேர் ஆபத்து இருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்தானே இப்ப படிச்சோம். அப்ப இது சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல எது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு கண்டென்ட் இருக்கு. அதையும் நாம படிச்சிடலாம். என்ன சொல்றாங்க? செயற்கை நுண்ணறிவின் நோக்கம் மனிதனை போன்ற பண்புகளை ரோபோக்களில் கொண்டு வருவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பரா சொல்லிட்டாங்க, டெஃபினிஷனே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இது மாதிரிலாம் நமக்கு வந்து 6 மார்க்லயோ ஏதோ ஒரு மெயின்ஸ்ல வந்து கேட்கறாங்க அப்படின்னா டப்புன்னு இதெல்லாம் படிச்சுட்டு போய் அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்க ஆன்சர்ஸ் நம்ம எழுதினோம்னா நிறைய மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் கிறிஸ்பியாவும் இருக்கும், இதுதான் வந்து அவங்க கீவேர்ட்ஸாவும் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நாம அதனாலதான் இதெல்லாம் படிச்சு பழக்கப்படுறோம். நமக்கு பிரிலிம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும், மெயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சரி, அடுத்து முகம் அடையாளம் காணுவதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் பண்ணுது.
கணினி விளையாட்டுகளில் விளையாடுபவரின் செயல்பாடுகளுக்கு பதிலளிப்பதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் முந்தைய செயல்களில் அடிப்படை முடிவுகளை எடுப்பதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் பண்ணுது. சாலை போக்குவரத்தில் நெரிசல்களை பகுப்பாய்வு செய்வதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு ஏஐ ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு மொழியில் இருந்து மற்றொன்றிற்கு வார்த்தைகளை மொழிபெயர்ப்பு செய்வதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற விவரங்கள்லாம் நாம படிச்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கும். ஆனா வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் நம்மளால அதிகமான பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ண முடியாது. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீமெச்சூராவே சில விவரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, நாம எப்பயுமே படிக்கும் பொழுது இன்டெகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டடிஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் படிச்சுக்கிறேன், சயின்ஸ் அப்புறம் படிச்சுக்கிறேன், பிசிக்ஸ் அப்புறம் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தான் படிக்கணும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விவரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி இப்ப நாம எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தந்தை அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பர்சனாலிட்டி சார்ந்து கேட்கிறாங்க. யார் யாரு எந்தெந்த துறையுடன் தொடர்புடையவங்க 2022 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? அது குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்டது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கப்ரேகார் அப்படின்றவரு இந்த வானியல் இயற்பியலாளரோட அந்த துறையோடு தொடர்புடையவரா? கரெக்டா பொருந்தி இருக்கிறத மட்டும் எடுன்றாங்க. அப்ப கரெக்டா இங்க என்னென்ன பொருந்திருக்கு அப்படின்னா, ஜானகி அம்மாள் உயிரியலாளர் அப்படின்றது கரெக்ட். அப்புறம் தெபாசிஸ் முகர்ஜி அப்படின்றவங்க வேதியியலாளர் அப்படின்றது கரெக்ட். அப்ப கப்ராக்கர் அப்படின்றவரு கணிதவியலாளர். அப்ப தப்பா பொருந்தி இருக்கு. ஓகேவா? அதற்கப்புறம் மேக்னாத் சாகா அப்படின்றவர் தான் வானியல் இயற்பியலாளர். இந்த இடத்துல வந்து தப்பா பொருந்தி இருக்கு. அப்ப இது ரெண்டுமே தப்பா பொருந்தி இருக்குன்ற நமக்கு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப நாம இப்ப என்ன படிச்சிருக்கோம்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்புடைய நபர்கள் படிச்சிருக்கோம், நானோ டெக்னாலஜி தொடர்புடைய நபர்கள் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் கிரீன் ரெவல்யூஷன் கூட நான் சொல்லியிருக்கேன். அடுத்த விவரம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், சிலைகளில் QR குறியீடு வசதியுள்ள திட்டத்தினை யார் சிலையில் முதலில் திறக்கப்பட்டுள்ளது? பர்டிகுலரா தமிழ்நாட்டுல இது ஓபன் பண்ணிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல ஒரு சிலை இருக்கு அப்படின்னா அதுல QR ஸ்கேன் கோடு கொடுத்துடுறாங்க. இனிமேல் அந்த சிலையில இருக்கக்கூடிய நபர்கள் பத்தின விவரங்கள் எல்லாமே அந்த QR ஸ்கேன் கோடை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா மொத்த ஹிஸ்டரி வந்துருது. அவர் யாரு அப்படின்ற விவரங்கள் நாம எல்லாமே படிச்சுக்கலாம். அப்ப இந்த திட்டத்தை வந்து இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. அது எந்த சிலை, யார் சிலையில இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா திருவள்ளுவர் சிலை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ உவேசா சார்ந்து, பாரதிதாசன் சார்ந்து, சர் பெட்டி தியாகராயர் சார்ந்து என்ன படிச்சோம்? உவேசா சார்ந்து ஏப்ரல் 28 அவங்களுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அப்படின்ற விவரங்கள்லாம் படிச்சோமா? அஞ்சலி செலுத்தினாங்க அப்படின்ற விவரம் படிச்சோம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 29 பாரதிதாசனுடைய 133வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அப்படின்ற விவரங்கள் படிச்சோமா? சர் பெட்டி தியாகராயர் வெள்ளுடை வேந்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர், ஏப்ரல் 27 இவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அப்படின்ற விவரங்கள்லாம் படிச்சோம். ஓகேங்களா? அதெல்லாம் ரிவைஸ் பண்ணும் விதமாக வைக்கப்பட்ட ஆப்ஷன். அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது சார்ந்து அப்ப இந்த திருவள்ளுவர் சிலையில QR ஸ்கேன் கூட எந்த தமிழ்நாட்டுல எந்த இடத்துல தொடங்கி வச்சாங்க அப்படின்னா சென்னையில தொடங்கி வச்சிருக்காங்க. அப்ப QR குறியீடு வசதியினை ஏற்படுத்தியது யாரு அப்படின்னா தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்பு துறை தான் வந்து இந்த வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிலைகள்லயுமே QR ஸ்கேன் கோட் அப்படின்றது பொருத்தப்படும் அப்படின்னு விவரங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இப்போ இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர். ஓகேங்களா? அதற்கப்புறம் திருக்குறள் சார்ந்து ஒரு விஷயம் படிச்சிடலாமா? திருவள்ளுவருடைய சிலை தானே திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்ப திருக்குறள் எப்படிப்பட்ட ஒரு நூல் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்டது ஜிகே கண்டென்ட். ஓகேங்களா? தமிழ் புக்ல நிறைய இருக்கு, நம்ம ஜிகே கண்டென்ட்டை மட்டும் பார்ப்போம். திருக்குறள் ஒரு மதசார்பற்ற நூல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ திருக்குறள் நாம் படிக்க ஆரம்பித்த உடனேயே அது ஒரு மதசார்பற்ற நூல் அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல பௌத்த மதம், சீக்கிய மதம், ஜைன மதம், இந்து மதம் போன்ற பல மதங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போலவே இறை மறுப்பாளர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஆனால் மதசார்பற்ற தன்மை என்னும் கருத்தை யாரும் கொண்டு இருக்கவில்லை. செகுலரிசம் அப்படின்றது அப்போ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா வள்ளுவரே மத நம்பிக்கை உடையவர் தான். எப்படி சொல்றாங்க அப்படின்னா அவரே 10 குறள் கடவுள் வாழ்த்து சார்ந்து எழுதியிருக்காரு. ஆனா எந்த மதத்தையும் சார்ந்து எழுதல, ஆனா மத நம்பிக்கை உள்ளவர் அப்படின்ற விவரங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ மதத்தை ஏதாவது ஒரு மதத்தில் இருந்திருக்கலாம், ஆனா எந்த மதம் சொல்லல. ஓகேங்களா? அப்போ மதத்திற்கு ஆதாரமாக இந்த நூல், எந்த ஒரு மதத்திற்குமே இந்த நூல் வந்து ஆதாரமாக இல்லாததுனால இது ஒரு மதசார்பற்ற நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்ட கண்டென்ட் நாம படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்த விவரம் என்ன இருக்கு? கூற்று காரணத்துல கூட ஈவன் வந்து அதை கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். ஸோ அதை தெளிவா படிச்சு வச்சுக்கிட்டாதான் என்னடா இது சொல்ல வர்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியாம போயிடும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் என்னன்னா தமிழகத்தில் 1927 ஆண்டு இப்ப சிலை சார்ந்தான படிச்சோம். அப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கா ஒரு சிலை சார்ந்த விவரம் என்ன? நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட முதல் பெண்மணி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பெண்மணி தான் கேட்டிருக்காங்க முதல்ல. அப்ப 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடந்திருக்கு. ஓகேங்களா?
அப்ப இதுல கலந்துக்கிட்டவங்க யாரு? பத்மசாணி அம்மாள் அப்படின்றவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த விவரம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விவரம், சர்வதேச ஊடக சுதந்திர குறியீடு 2023 இந்தியாவின் நிலை என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சரி, இன்னைக்கு ஏன் இந்த விஷயம் படிக்கிறோம்? வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னா மே 3ஆம் தேதி. ஓகேங்களா? அதனாலதான் இன்னைக்கு இந்த இண்டெக்ஸ் சார்ந்த விவரங்கள் படிக்கிறோம். ஏற்கனவே நான் 2022க்கு சொன்னேன் இந்தியா வந்து 150வது இடத்துல இருக்கு அப்படின்னு ப்ரீவியஸ் டேல நம்ம படிச்சோம். ஆனா இப்போ 2023 அப்டேஷன் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்றாங்க? இந்தியாவோட நிலை என்ன? 161வது இடத்துக்கு போயிட்டோம். 150ல இருந்து நம்ம 161வது இடத்துக்கு போயிட்டோம். இப்போ இந்த 150வது இடத்துக்கு யாரும் வந்துட்டா தெரியுமா? நம்ம பக்கத்து நாடா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்துட்டாங்க. ஓகேவா? சரி, அப்போ மொத்த நாடுகள் எத்தனை? 180 நாடுகள். 180 நாடுகள்ல நாம 161வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நமது அண்டை நாடாகிய இலங்கை வந்து ரொம்ப முன்னாடி இருக்காங்க, நம்மளை விட 135வது இடத்துல இருக்காங்களாம். ஓகேங்களா? இப்ப நாம பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல வந்து நாம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 161வது இடத்துல இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்த என்ன விவரம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அண்டை நாடுகளான பாகிஸ்தான், இலங்கை எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யாரு வெளியிட்ட அந்த அறிக்கையை? ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் அப்படின்றவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. அப்போ அதோடைய தலைமையகம் எங்க இருக்கு? பாரிஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அப்போ முதல் 3 இடங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன? நார்வே, அயர்லாந்து, டென்மார்க். அப்ப கடைசி 3 இடங்கள் இருக்கக்கூடியது வியட்நாம், சீனாலாம் கடைசியில தான் இருக்கு, நமக்கும் பின்னாடி தான் இருக்காங்க. ஓகேவா? அப்போ வட கொரியா. ஓகேங்களா? மொத்தம் 180 நாடு, நம்ம 161வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இது படிக்கையில நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை கனெக்ட் பண்ணி படிக்க போறோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அடிப்படை உரிமைகள் அப்படின்றது நமக்கு இருக்கு. ஓகேவா? we are all have a fundamental rights, nothing but to worry. ஓகேங்களா? ஆனா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து ஆர்டிகல் 32 படியோ 226 படியோ நம்ம ஹைகோர்ட்டையோ சுப்ரீம் கோர்ட்டையோ நாட முடியும். இங்க என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்க போறோம்? ஃப்ரீடம்கான உரிமைகள், ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்ற உரிமைகள் இருக்குல்ல, 19 to 22 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுல என்ன விவரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? 19 மட்டும் பார்க்க போறோம். 19ல 6 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள், அதுக்கப்புறம் சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, அதுக்கப்புறம் தொழில் செய்யும் உரிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் ஆர்டிகல் 19ல சொல்லப்பட்டது. அப்போ இப்போ நாம என்ன பார்த்தோம்? பத்திரிகை சுதந்திரம் பார்த்தோம்ல, அதெல்லாம் எந்த ஆர்டிகல்குள்ள வரும்? ஆர்டிகல் 19 தான் வரும். நாம இதெல்லாம் விவரமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தின விவரங்கள் படிச்சோம்ல. அப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஈஸியான கேள்வி 2022 கேட்டிருக்காங்க. ஆனா இதுல கொஞ்சம் நாம வந்து கவனமா இருக்கணும். என்ன கேட்டிருக்காங்க? ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்றது இருக்கு, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றது இருக்கு, ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கா? ரைட் டு அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ்க்கு சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் தான் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? சுரண்டலுக்கான உரிமை அப்படின்றது இல்ல, அது தப்பு. ஓகேவா? இப்போ சுதந்திர உரிமை அப்படின்றது இருக்கு. இப்போ கரெக்டா நம்ம பிக் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? வார்த்தைகள்லயும் விளையாடுவாங்க சில கொஸ்டின்ல. ஓகேங்களா? ட்ராப், இதுக்கு பேர் தான். அப்போ இந்த ட்ராப்ல நம்ம மாட்டிக்க கூடாது. அடுத்து ஒரு கொஸ்டின் சயின்ஸ் அண்ட் டெக் சார்ந்து, ஸ்டார்பெரி சென்ஸ் என்பதனை பற்றி சரியானவற்றினை தேர்வு செய்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ ஸ்டார்பெரி சென்ஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல, தெரிஞ்சுக்கலாமா? செயற்கைக்கோள் இருப்பிடத்தை கண்டறிவதற்கு இந்த ஸ்டார்பெரி சென்ஸ் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஆப்ஷன் ஏல கொடுத்திருக்காங்க. சரியானவற்றை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான். அப்போ வானில் உள்ள செயற்கைக்கோளோட இருப்பிடத்தை கண்டறிவதற்கு இந்த ஸ்டார்பெரி சென்ஸ் என்னும் கருவி உதவிகரமாக இருக்கு. கரெக்ட். அதுக்கப்புறம் நட்சத்திரங்களை அடையாளம் காண்பதற்கு ஸ்டார்பெரி சென்ஸ் அப்படின்றது உதவிகரமாக இருக்கு அப்படின்றதும் கரெக்ட். கடுமையான சூழல்களை தாங்கும் திறன் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் குறைந்த செலவில் இப்பொழுது இது தயாரிக்கப்பட்டிருக்கு, இதுவும் இதோடைய சிறப்பா சொல்லப்படுது. அப்ப ஸ்டார்பெரி சென்ஸ் சார்ந்து அனைத்து விவரங்களுமே சரி, நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக எல்லா விவரங்களும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. தப்பா கொடுத்துட்டா ஒன்ஸ் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்றதுக்காக கரெக்டானது மட்டும் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஸ்டார்பெரி சென்ஸ் சார்ந்து இப்போ ஏன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, PSLV C55 அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 22 சிங்கப்பூருக்கு 2 செயற்கைக்கோள் நம்ம ஏவி கொடுத்தோம். ஒன்னு டெலியோஸ், அதுக்கப்புறம் லூம்லைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 செயற்கைக்கோள் ஏவி கொடுத்தோமா. அப்போ இந்த கருவியும் சோதனைக்கு உட்புகுத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனை அப்படின்றது மிகவும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ இப்போ வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, வாங்க இது சார்ந்த விவரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்சென்ஸ் கருவி பரிசோதனை வெற்றி பெற்றது. ஓகே, அப்போ இதை உருவாக்கியது யாரு? இந்திய வான் இயற்பியல் மையம் தான் உருவாக்குனாங்க. அப்ப இந்த பரிசோதனை மேற்கொண்டது எந்த ராக்கெட் மூலமாக? PSLV C55 மூலமாக. அப்ப முதல் முறையாக இந்த கருவி வந்து சோதனைக்கு உட்புகுத்தப்பட்டிருக்கு, சக்சஸ்ஃபுல்லாவும் முடிஞ்சிருக்கு. அப்ப இது எதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா, ரேஸ்பெரி பை அப்படின்னு சொல்லக்கூடிய மினி கம்ப்யூட்டரின் அடிப்படையில தான் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக திகழ்ந்தவர் யார்? தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்தவர் பாரத் சந்திரா அப்படின்றவங்க
விளங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க தான் இந்த ஸ்ட்ராபெரி சன் சார்ந்த சிறப்பம்சங்கள்லாம் சொன்னாங்க. அதுதான் நம்ம 4 விஷயமும் பார்த்தோம். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக் தானே படிச்சோம். சயின்ஸ் அண்ட் டெக் சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கலாமா? சிமோர்க் அதாவது ஃபீனிக்ஸ் 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது கூற்று கொடுத்திருக்காங்க. இது செயற்கைக்கோள்களை எடுத்துச் செல்லும் ஏவுதளம் ஆகும். செயற்கைக்கோள்களை எடுத்துச் செல்லும் ஏவுதளம் அப்படின்றது கரெக்ட், ஈரான் நாட்டுடையது, இது நமக்கு தெரியும். ஆனா சிமோர்க் அப்படின்றது 3 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் வல்லமை படைத்தது. ஆனா 2 கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த தப்பு. ஓகேவா, அப்ப காரணம் மட்டும் சரி அப்படின்றதான் கரெக்ட், ஏ தவறானது அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உலக ஆஸ்துமா விழிப்புணர்வு தினம் 2023 என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மே 2. அப்ப மே 1 என்ன பார்த்தோம்? இன்டர்நேஷனல் லேபர்ஸ் டே அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஏப்ரல் 7 அப்படின்றது உலக சுகாதார தினம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஏப்ரல் 25 அப்படின்றது உலக மலேரியா தினம் அப்படின்றது நம்ம படிச்சோம். ஓகேங்களா, அப்ப இதெல்லாம் ரிவைஸ் பண்ண விதமாக வைக்கப்பட்ட ஆப்ஷன். மே 2 அப்படின்றது உலக ஆஸ்துமா விழிப்புணர்வு தினம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். காச நோயும் ஆஸ்துமாவும் ஒண்ணா இல்ல வேற வேறையா? இதை பத்தி என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? சிந்திக்கலன்னா இன்னைக்கு சிந்திங்க, தேடுங்க. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சோடனே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும். ஓகேங்களா, அப்போ காச நோயும் ஆஸ்துமாவும் ஒண்ணா அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். WHO-வின் முன்னாள் விஞ்ஞானியாக விளங்கிய சௌமியா சுவாமிநாதன் அவங்க ஆரோக்கியத்தை பத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா இந்த மே 2ஆம் தேதி இந்த ஆஸ்துமா விழிப்புணர்வு தினத்தன்னைக்கு. ஓகேங்களா, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? தவறான உணவு பழக்கம் நாம கிட்ட இருக்கு, உடல் உழைப்பின்மையா நாம இருக்கோம், காற்று மாசுபாடு இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இந்தியாவில் காற்று மாசுபாடு எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ நாம இதுல எல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்பதான் நம்ம அலைடா வரக்கூடிய நோய்களை இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற விவரங்களை சொல்றாங்க. ஓகேவா, அப்போ வருடந்தோறும் மே மாதம் முதல் செவ்வாயில் இந்த ஆஸ்துமா விழிப்புணர்வு தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது. மே 2 செவ்வாய்க்கிழமை வந்தது, முதல் செவ்வாய்க்கிழமை நாம கொண்டாடியாச்சு. ஓகேங்களா, அப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க ஆஸ்துமா நோய் பத்தின விவரங்களை. ஓகே, 2023க்கான மையக்கருத்து என்ன சொல்றாங்க? ஆஸ்துமா கேர் ஃபார் ஆல் அப்படின்றதுதான் இந்த 2023க்கான மையக்கருத்து. அப்போ இது எப்பல இருந்து தொடங்கப்பட்டிருக்கு? 1998 காலகட்டத்துல இருந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த விஷயம் நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்ல பாத்துருவோம். இப்போ நாம என்ன பார்த்தோம்? விஞ்ஞானியா இருந்தவங்க சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் இந்தியாவில் காற்று அப்படின்றது ரொம்ப மாசு அடைஞ்சிருக்கு அப்படின்ற விவரங்களா சொன்னாங்கல்ல. அப்ப காற்று தர குறியீட்டு எண், ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? காற்று மாசுபாட்டின் அளவை பொறுத்து அதுக்கு என்ன கலர் கொடுக்கணும், எந்தெந்த அளவுல இருக்கணும். 0 to 50 இருந்தா சிறந்த ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் கிரீன் கலர் கொடுத்துருவாங்க. 301 அப்படி இருந்தது, அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா ரெட் கலர் கொடுத்துருவாங்க, அது டார்க் ரெட் கொடுத்துருவாங்க, கேடு தரக்கூடியது. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இது கூட நமக்கு கூற்றா கொடுத்து இந்த நம்பர்ஸ்ல ஏதாவது கொலாப்ஸ் பண்ணி கொடுத்தா கூட நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேங்களா, அப்புறம் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வெளியீடு சமீர் என்னும் செயலி தேசிய அளவில் ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்பு குறியிட்டு வெளியிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மணி நேரத்திற்கும் காற்றுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத சமீர் செயலி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்டால வெளியிடப்பட்ட ஒரு செயலி அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த விவரம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டே சார்ந்து படிச்சோம், மே 2ஆம் தேதி ஆஸ்துமா விழிப்புணர்வு தினம் அப்படின்னு படிச்சோமா. அப்போ ஒரு டே சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்தலாமா? வேர்ல்டு யூத் ஸ்கில் டே அப்படின்றது உலக இளைஞர் திறன் தினம் அப்படின்றது எப்பொழுது கொண்டாடப்படுதான்? ஜூலை 15 அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, சரி அடுத்த விவரம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த விவரம், சர்வதேச பேட்மிண்டன் தரவரிசையில் இரட்டையர் பிரிவில் வரலாற்றில் முதல் முறையாக 5வது இடத்துக்கு முன்னேறிய இந்திய ஜோடி எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவுல இந்தியால 5வது இடத்துக்குலாம் போனதே இல்லை. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் முறையா. அது எந்த இரட்டையர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சாத்விக் ராஜ் சிராக் ஷெட்டி அப்படின்ற 2 பேரும் சேர்ந்துதான் 5வது இடத்துக்கு பேட்மிண்டன் தரவரிசையில போயிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, அப்போ டிங்க்லரின் டி குகேஸ் அப்படின்றவங்க யாரு? இவங்க எல்லாம் செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, டிங்க்லரின் அப்படின்றவங்க 17வது உலக செஸ் சாம்பியன் போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்றவங்க. மேக்னஸ் கால்சனே வீழ்த்தி இருக்காங்க. ஓகேங்களா, அவங்கள 10 ஆண்டுகள் அவங்க சாம்பியனா இருந்தவங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சவங்க இந்த டிங்க்லரின், சீனாவை சேர்ந்தவங்க. முதல் முறையாக சீனால இருந்து ஒரு உலக சாம்பியன் உதயமா இருக்காரு. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் டேல படிச்சோம். அடுத்து அபிநயா முரளி ஸ்ரீ சங்கர் அப்படின்றவங்க யாரு? இவங்க எல்லாம் தடகள போட்டியுடன் தொடர்புடையவங்க. அபிநயா அப்படின்றவங்க 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல வெள்ளி பதக்கம் வாங்கி கொடுத்தாங்க. ஆசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் உஸ்பெகிஸ்தான் நடக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் முரளி ஸ்ரீ சங்கர் அப்படின்றவங்க நீளம் தாண்டுதல்
விளையாட்டுடன் தொடர்புடையவங்க எங்க நடக்குது, அமெரிக்கால நடந்ததுல இவங்க வந்து தங்கம் வென்றிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சரத்கமால் மணிகா பத்ரா அப்படின்றவங்க யாரு, இந்த ரெண்டு பேரையும் நீங்க தான் சொல்ல போறீங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே விளையாட்டுடன் தொடர்புடையவங்க, என்ன விளையாட்டு அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம பல முறை பார்த்தாச்சு இவங்க பத்திய விஷயங்கள்லாம். ஓகேங்களா. சரி வாங்க அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் குயிக் ரிவிஷனா தான் பார்க்க போறோம். ஓகேங்களா. ஆசிய வளர்ச்சி வங்கி 2023 கூட்டம் எங்க தென்கொரியால நடந்தது, நிதியமைச்சர் கலந்துக்கிட்டாங்க, பருவநிலை நிதி சார்ந்து கூடுதல் சலுகையை வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் படிச்சோம். ஓகேங்களா. அதற்கப்புறம் இந்த ஆசிய ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குல்ல, இதோடைய ஹெட் யாரு, என்ன பேர் படிச்சோம் அப்படின்றத ஸ்லைடு பாஸ் பண்ணிட்டு உங்களால் ரிமெம்பர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அடுத்த விவரம், பிரிட்டன் அரசராக பொறுப்பேற்க போறவர் 3ஆம் சார்லஸ் அப்படின்ற விவரங்கள் படிச்சோம். அதுக்கு துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றவங்க அதுல கலந்துக்க இருக்காங்க அப்படின்ற விவரங்கள் படிச்சோம். அதுக்கப்புறம் பணியாளர்கள் நேர மாற்றம், அரசு பணியாளர்களுடைய நேரம் வெப்பநிலை காரணமாக, கோடை வெப்பநிலை காரணமாக பஞ்சாப்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காங்க. அலுவலக நேரத்தை வந்து மாத்திருக்காங்க, 7 to 2 ஆக்கியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் விருதுகள் தொடர்பான பரிந்துரை அப்படின்றது மே 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து பத்ம விருது வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும் அவங்கலாம் வந்து அந்த வெப்சைட்ல போய் பதிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நாம வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இவங்க நல்லா சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த பர்சனாலிட்டி பத்தின டீடைல்ஸ் அந்த வெப்சைட்ல கொடுக்கலாம். செப்டம்பர் 15 வரைக்கும் ஓப்பனா இருக்கும். இதற்கு பொறுப்புடைய அமைச்சகம் அப்படின்னா உள்துறை அமைச்சகம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. அதற்கப்புறம் ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படின்றவங்க யாரு, ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படின்றவங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய தந்தையாக விளங்கக்கூடியவங்க அப்படின்ற விவரங்கள் பார்த்திருக்கோம். ஓகேவா. அதுக்கப்புறம் சிலைகளில் QR குறியீடு தொடங்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாட்டிலாம் தொடங்கியிருக்காங்க. திருவள்ளூர் சிலையில தான் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சிருக்காங்க, சென்னையில தான் ஆரம்பிச்சிருக்காங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்ற விவரம்லாம் படிச்சோம். ஊடக சுதந்திர குறியீடு 2023 வெளியிடப்பட்டிருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் பார்டர்ஸ்லெஸ் அப்படின்ற விவரம் அந்த அமைப்பு தான் வெளியிட்டாங்க. அதுல வந்து நாம என்ன படிச்சோம் அப்படின்னா 161வது இடத்துல இந்தியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அந்த அமைப்பு பேர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி சென்ஸ் அப்படின்ற விவரங்கள், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக் சார்ந்து படிச்சோம். அப்போ இந்த வானில் உள்ள செயற்கைக்கோள்களை கண்டறிவதற்கு இந்த கருவி உதவுது அப்படின்னு பார்த்தோம். நட்சத்திரங்கள் பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது அப்படின்ற விவரங்கள் பார்த்தோம். கடுமையான சூழல்களில் கூட இது தன்னை தகவமைத்து இருக்கக்கூடிய திறமை படைத்தது அப்படின்னு பார்த்தோம். குறைந்த செலவில் இந்த கருவி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் படிச்சோம். இது PSLV C-55 மூலமாக அனுப்பப்பட்டது அப்படின்னு படிச்சிருக்கோம். இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே நமக்கு பரிசோதனைக்கு உட்புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சோம். உலக ஆஸ்துமா விழிப்புணர்வு தினம் மே 2 அப்படின்னு படிச்சோம். சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் காற்றுத்தர நம்ம இந்தியாவில் நிறைய சிட்டில ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்ற விவரங்களை சொல்லியிருப்பாங்க. உணவு பழக்கம் அப்படின்றது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாம வந்து உழைப்பின்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் நமக்கு அலைடு டிசீஸ் வர்றதுக்கான காரணம் அப்படின்ற விவரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சர்வதேச பேட்மிண்டன் தரவரிசை பட்டியல்ல 5வது இடத்துல நம்ம இது வரைக்கும் வந்ததே இல்லை. இரட்டையர் பிரிவுல இப்பதான் வந்திருக்காங்க. யாரு, சாத்விக் ராஜ் அப்புறம் ஷெட்டி அப்படின்ற 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா. இன்னைக்கான தகவல் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்துல உங்க மனசுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம். மறக்காம குவிஸை வந்து விளையாண்டு பார்த்துட்டு PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.